This video sponsored by Mode Shopping app. நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ஆள் மனதின் அற்புத சக்தி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்ம வயலில் நெல் போட்டோம்னா நெல் பயிர் தான் வரும். அதே எள் போட்டோம்னா எள் செடி தான் வரும். இது நமக்கு தெரியும். ஆனால் எதுவுமே போடலைன்னா எதுவும் வரான்றது நமக்கு தெரியும். ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம எதுவும் போடலனாலையும் களைன்ற ஒரு விஷயம் வரதான் செய்யும். இதை தடுக்கவும் முடியாது. அதே ஈவன் நம்ம நெல் எள்ளு போடுறோம்ல, அந்த அந்த கேப்பில் கூடவே அந்த களைன்ற ஒரு விஷயம் வராது. ஏன்னா அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். அந்த களைன்ற ஒரு விஷயம் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. இதுலேருந்து நம்ம நெல் எள்ளு போட்டால் தான் வருது. ஒருவேளை களையே விதைச்சோம்னா மேஜர் பண்ணி பார்க்க முடியல, அது எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நம்ம இந்த கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆள் மனது, ஆன்மா அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் நம்ம ஆள் மனது, நம்ம ஆன்மாவுக்கு எதுவும் தெரியாது. நல்லது கெட்டதுன்றது எந்த ஒரு விஷயத்தையும் அது பிரித்து பார்க்க தெரியாது. அதே மாதிரி நம்ம ஆன்மா எப்பவும் தூங்கவும் தூங்காது. நம்ம மட்டும்தான், நம்ம கான்சியஸ் மட்டும்தான் தூங்குமே தவிர நம்ம சப்கான்சியஸ் மைண்டு என்றைக்குமே தூங்காது. அது 24/7 அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். நம்ம நல்ல விஷயங்களை உண்மையாலுமே நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த நெல் எள்ளு மாதிரி நல்லதை அறுவடை பண்ணலாம். நல்ல விதமான ரிசல்ட்டையும் எடுக்க முடியும். அதே ஒரு தப்பான ஒரு கான்செப்டை நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா, நம்ம என்ன ஒரு விபத்தை பற்றி நினச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக விபத்து நடக்கும். நம்ம என்ன இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளார கொண்டு போகிறோமோ அதுபடி தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஈவன் நம்ம எது நல்லது கெட்டது எதுவுமே நினைக்காம இருந்தால் கூட நம்ம சப்கான்சியஸ் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவை நோக்கி தான் போகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த களைன்ற ஒரு விஷயம் மாதிரி நெகட்டிவிட்டியை மட்டும்தான் எடுத்துக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் நம்ம நல்ல விஷயங்களை, நல்லதை பார்க்கறது, நல்லதை நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் போனோம்னா நமக்கு எந்த ஒரு லைஃப்பில் ஒரு சக்ஸஸான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்மையாலுமே அந்த சப்கான்சியஸ் மைண்டு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். நம்ம எப்பயுமே நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போவோம், நல்லதே பார்ப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றியோடு வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற 5% பீப்புள் மாதிரி வாழணும்னா உண்மையாலுமே நம்ம பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்டை உண்மையாலுமே கையில் எடுத்து ஜெயிக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.